கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதம் 118 23 வசனம். சங்கீதம் 118 23 வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்பதான ஒரு வார்த்தை. இது உண்மையிலே ஆச்சரியமாக தான் நமக்கு காணப்படுகிறது. ஒரு காரியத்தை நம்முடைய கண்களாலும் இருதயத்தாலும் நம்ப முடியாது, ஆனால் அவைகளை நாம் பார்த்து கொண்டிருப்போம். இதுவே ஆச்சரியம் என்று நாம் எண்ணுகிறோம். கர்த்தருடைய செயல்கள் அனைத்தும் ஆச்சரியமாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகாது என்று எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை முக்கியமானவர்களாக, அதாவது இவர்கள் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை என்கிற நிலைக்கு அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கூறுகிறது. கீலேயாத்தின் குமாரனாகிய யெப்தா என்பவன் பரஸ்திரியின் குமாரனாய் இருந்தபடியினால் அனைவரும் சேர்ந்து அவனை துரத்திவிட்டார்கள். அவனுடைய தகப்பனுடைய சுதந்திர பாகத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று அவனை துரத்திவிட்டார்கள். காரணம், அவனுக்கு தகப்பன் கீலேயாத்தாக இருந்தாலும் அவனுடைய தாய் பரஸ்திரியாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 1 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கீலேத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான், அவன் பரஸ்திரியின் குமாரன் என்று அங்கு பார்க்கிறோம் இல்லையா? அவ்விதமாக இருக்கிறபடினாலே இது எல்லோரும் தள்ளிவிடப்பட்டாலும் கூட, அவ்வாறு எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டாலும் கூட துரத்தில் விடப்பட்ட யெப்தாவை கொண்டுதான் தேவன் முழு இஸ்ரவேலையும் ரட்சித்தார். இப்படி நடக்கும் என்று யெப்தாவும் நினைத்திருக்க மாட்டான், இஸ்ரவேலர்களும் நினைத்திருக்க மாட்டார்கள். கர்த்தர் இப்படி செய்தது அனைவருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருந்தது. தேவ பிள்ளையே, யெப்தாவின் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன செய்தாலும் அது மனிதர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். காரணம், அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களுடைய அறிவினால் அறிந்து கொள்ள முடியாதவைகளாகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படும் போதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதாகவே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் ஆச்சரியமான தேவனை துதித்து எப்பொழுதும் ஆசீர்வாதமாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று. அன்பானவர்களே, அவ்விதமாக அப்பா, இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தையை எண்ணி அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கண்களுக்கும் கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்க செய்வார். நாமும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். ஆமென், ஆமென்.